புகார்தாரர் வந்து ஒரு மருத்துவர். காலையில 10ல இருந்து 11 மணிக்குள்ள அவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு போறாங்க. அவங்க ஒரு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன் தலைமைச் செயலகத்துல இருந்து வந்துச்சுன்னு பல பேர் சொல்றாங்க. ஆமா, செக்ரட்டரியேட்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க, அவங்க கொடுத்த பிரஷர். இது வரைக்கும் எல்லாரும் சொல்ற மாதிரி அதை உறுதிப்படுத்துறதுக்கு உண்டான எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. ஆனால் கோயில்ல வந்து வேலட் பார்க்கிங் டிரைவர் தேடின ஒரு நபரு ஸ்கேன் சென்டர்ல ஒரு வேலட் பார்க்கிங் டிரைவர் கிட்ட அந்த கீயை கொடுத்து காரை எடுத்து வைக்கணும்னு சொல்லக்கூடாது. ஒரு செயின், ஒரு வளையல், ஒரு மோதிரம் 9.5 சவரன் மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இந்த நகையை இங்க கொண்டு வந்ததுக்கு உண்டான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. காவல்துறை தரப்புல அவங்க குடும்பத்தினர் மேலதிகாரிகள் சொல்லிதான் ஒபே மை ஆர்டர் மாதிரிதான் பண்ணாங்க. இது லாஜிக் இல்லாத ஒரு வார்த்தையா இருக்கு. என்னன்னா, மேலதிகாரி மூளை இல்லாம சொன்னா எல்லாம் செய்துவானுங்களாமா? பேண்ட்ல ஜிப்பு போடாம வாடான்னு சொன்னா மேலதிகாரி சொன்னா போய் கேட்டுருவானுங்களா? அப்ப இது மட்டும் மேலதிகாரி ப்ரெஷர் உண்டு. அது அவனுங்களுக்கு மட்டும் இல்ல, காவல்துறை எல்லாருக்கும் உண்டு. அதுக்காக கொல்லுன்னா சொல்றாங்க. இப்போ இதுல வேடிக்கை என்னன்னா, 5 பேரை பிடிச்சிருக்காங்க. அதுல ஒரு பையனை மட்டும் அமைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஸ்பெஷல் டீம்ல இருந்தாங்கல்ல, புண்ணியம் பண்ண காவலர்கள் சிறையில் இருக்காங்கல்ல, அவங்கள ஒருத்தரோட சமூகத்தை சார்ந்தவரா அவர். ஏன் அவர் எடுத்தவரா இருக்கக்கூடாதா? 24 மணி நேரம் கண்டினியூஸா அடி வாங்குற உடம்ப அவங்கள 2 நாள் பொறுத்து அவங்கள மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தியிருக்காங்க. அவங்கள அன்னைக்கே மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தியிருந்தா இவனுங்க என்ன போதைக்கு அடிக்ட் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு சுயநனவோட இருக்கவன் எப்படிலாம் ஒருத்தன் அடிப்பானுங்களா? ஏற்கனவே ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த குற்றவாளிகளே 9 பேர் சிறையில் இருக்காங்க, இன்னும் வராம இருக்கு. அவங்கள பார்த்தாது நீங்க திருந்தணும்ல. எங்க அதுக்கப்புறம் தான் 24 நடந்திருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்கிறது வந்து அஜித் குமார் என்கிற இளைஞனோட அந்த கஸ்டோடியல் டெத்து தான். எதனால் காவல்துறையினர் இந்த அளவுக்கு ரொம்ப வீரியத்தோட அடித்தாங்க அப்படிங்கிற கேள்விலாம் வருது. இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அவங்க எழுத்துப்பூர்வமாக கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கல, வாய்மொழியாக தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இருந்தும் எதற்காக ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இல்லாமல் வேற ஒரு எஸ்பியினுடைய அவருடைய வார்த்தைக்கு இணங்க ஒரு ஸ்பெஷல் டீம் ஏன் ஃபார்ம் பண்ணாங்க? எதனால இந்த அளவுக்கு வந்து இது இவ்வளோ சீரியஸ் கேஸாக எடுத்து ஒரு நகைக்காக இந்த அளவுக்கு கொலை செய்கிற அளவுக்கு ஏன் அடித்தாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. புகார்தாரர் வந்து ஒரு மருத்துவர். அவங்க வந்து எழுத்துப்பூர்வமாக புகார் வந்து கொஞ்சம் தாமதமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் முதல்ல அவங்க 100 கால் பண்ணியிருக்காங்க. 100க்கு கால் பண்ணது தான் அவங்களோட. ஆமாம் 100 கால் பண்ணியிருக்காங்க. காலையில் 10லேருந்து 11 மணிக்குள்ளே அவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறாங்க. வந்துட்டு திரும்ப ஒரு 1 ஹவரில் அவங்க புறப்படுறாங்க. போனதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது என்னென்னா, போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே நான் போலீஸ் கூப்பிட்டேன் அப்படின்றாங்க. அப்போது வரவங்க எல்லாருமே எல்லா ஸ்டேஷனோட நம்பரையும் கையில் வச்சுருக்க முடியாது. அப்போ 100 தான், அதுக்கு தான் 100ன்னு வச்சுருக்காங்க. 100 கால் கூப்பிட்டோன்னே அந்த கால் வந்து டைரெக்டாக வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு கனெக்ட் ஆகும். கண்ட்ரோல் ரூம் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸ் தான் நீங்கள் கண்ட்ரோல் ரூமாக இருக்கும். எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு நேராக வந்து கன்சர்ன் டிஎஸ்பிக்கு ஃபார்வர்டாக இருக்கும். கன்சர்ன் டிஎஸ்பினா இந்த சம்பவம் நீங்கள் எந்த இடத்துலங்க தொலைச்சிங்க, நீங்கள் எந்த இடத்துல நகையை தொலைச்சிங்க, நான் வந்து மடப்புறம் கோயிலுக்கு போனேன், கோயில் மணப்புறம். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, மடப்புறம் எந்த ஸ்டேஷன் லிமிட்டில் இருக்குது, திருப்பணம் வந்து எந்த டிஎஸ்பி கண்ட்ரோலில் வருது, மானாமரம் டிஎஸ்பி கண்ட்ரோலில் வருது. அப்போ மானாமரம் டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. உடனே இவங்களுக்கு உடனே போலீஸ் கால் பண்ணுவாங்க, மேடம் நான் வந்து கால் பண்ணுறோம். அதுக்கு நடுவில் இவங்க வந்து டாக்டர் மருத்துவர், அதாவது மதுரை திருமங்கலத்தில் இருக்க ஒரு மருத்துவர் நிகிஜா அப்படின்றது, அவங்க பேக்கப், அவங்க ஃபேமிலி பேக்கப் எதையுமே வெளியே இன்னும் சொல்லவே இல்லை. அதுதான் ஒரு சந்தேகத்துக்கு நம்மாவே இருக்குது. நானே என்னோட தாயாரும் வந்தோம். என் தாயாருக்கு வந்து பல்லில் ஸ்கேன் பண்ணணும். அவங்க 10-15 நாளாக வாயை திறக்க முடியல. அவங்க உடல் நலம் ரொம்ப சரியில்லாமல் இருக்காங்க. அவங்க முதுமையின் காரணமாக 73லேருந்து 75 வயசுக்குள்ளே இருக்காங்க. அவங்கள மருத்துவ பரிசோதனை கொண்டு வந்தோம். அங்கே ஸ்கேன் பண்ணணும் போது உடனே ஜுவல்ஸ் எல்லாம் அவுத்தோம். உடனே எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நான் பத்திரகாளி அம்மன், மடப்புறம் பத்திரகாளி அம்மன் பார்த்துட்டு வந்து தான் நான் ஸ்கேன் பண்ணிப்பேன்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்க. இந்த இடத்துல ஒரு லாஜிக் இடிக்குது. என்னன்னா, எந்த கோயிலையும் வேலட் பார்க்கிங்க்கு இல்லை. அப்போ இந்த கோயிலில் வந்து அவங்க அம்மாவை சக்கர நாற்காலியில் தான் ஏற்றுறாங்க அப்படின்னா, அப்போ ஸ்கேன் சென்டர்லேயும் அவங்க சக்கர நாற்காலியில் தான் கொண்டு போயிருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸ்கேன் சென்டருக்கு கொண்டு போகும்போதும் கோயில் வந்து தரத்தளத்தில் இருக்குது, இருந்தாலும் நடக்க முடியலன்னா அதே மாதிரி ஸ்கேன் சென்டரும் அதே மாதிரி ஒரு 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் தான் இருக்கும். அப்போ அங்கே ஒரு மருத்துவமனைக்கு தான் ஸ்கேன் சென்டர் கொண்டு போவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு மருத்துவர் வந்து ஒரு பெரிய மருத்துவமனைக்கு தான் கொண்டு போவாங்க. ஸ்கேன் சென்டருக்கு கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போக மாட்டாங்க. அப்போ அவங்க அந்த மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது அந்த மருத்துவமனையில் ஒரு வேலட் பார்க்கிங் இருக்கலாம். கோயிலில் வந்து வேலட் பார்க்கிங் டிரைவர் தேடின ஒரு நபரு
ஏன் ஒரு மருத்துவமனை ஸ்கேன் சென்டர்ல ஒரு வேலட் பார்க்கிங் டிரைவர் கிட்ட அந்த கீயை கொடுத்து காரை எடுத்து வைக்கணும்னு சொல்லக்கூடாது. இப்போ இங்கேயும் பண்ணியிருப்பாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, நான் கோயிலுக்கு வந்த உடனே சர்க்கரை நாற்காலி கொண்டு வாங்கன்னு சொன்னேன். சர்க்கரை நாற்காலி கொண்டு வாங்கன்னா எப்படி, காரை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு ஒன்று கண்ணாடி இறக்கி சொல்லியிருக்கணும். இல்லை காரை திறந்துட்டு இறங்கினோடனே செக்யூரிட்டி இங்கே வாங்கலேன் கொஞ்சம், அம்மாவுக்கு வந்து சீனியர் சிட்டிசனு அவங்களுக்கு ஒரு சர்க்கரை நாற்காலி கொண்டு வாங்கணுன்னா அவர் ஒரு சர்க்கரை நாற்காலி எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருப்பார். இப்போ அவர் சர்க்கரை நாற்காலி கொண்டு வந்து கொடுத்தோன்னா மேடம் 5 பேருக்கும் 500 ரூபா கொடுங்கன்னு அவர் கேட்டாருன்னா, ஐயோ நான் 500 ரூபா தரமாட்டேன், 100 ரூபா தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துச்சுன்னா அவன் நம்பி கார் கீ கொடுக்கலாமா? கொடுக்க மாட்டாங்க. இது யாருமே கொடுக்க மாட்டாங்க. சரி, அங்கே வந்து அவர் சர்க்கரை நாற்காலியை கொடுத்துட்டாரு, இந்த காரை பார்க் பண்ணுங்கன்றாங்க. அவர் அங்கேயே சொல்றாரு எனக்கு பார்க் பண்ண தெரியாது, வேற யாரோட உதவியோட பார்க் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அருண்குமார் என்ற ஒரு பையன் ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அதுல அருண்குமார்கிட்டே இங்க வாடா நீங்க கொஞ்சம் பார்க் பண்றான்னு இவன் வயசு ஆளுன்னும் போது இந்த பையனும் 27-28 வயசுன்னு சமகால பையனா இருக்கும், லோக்கல் பையனா இருக்கும், அவங்களுக்குள்ள மாமா மச்சான்னு பேசிப்பான், மாப்பிள்ளன்னு கூட பேசிப்பானுங்க. கீழே கொடுத்து பார்க் பண்றான்னு சொல்லியிருக்காங்க. பார்க் பண்ணிட்டு வரதுக்குள்ள இவங்க கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள 1 மணி நேரம் இருந்திருக்கு. வந்த உடனே மேடம் 500 ரூபா கொடுங்க மேடம் வீல் சேர். நான் எதுக்கு 500 ரூபா தருவேன்? இல்லை மேடம் 5 பேர் இருக்கும் மேடம். உடனே அவர் யாருக்கோ ஒருத்தர் ஃபோன் பண்ணாராம். ஃபோன் பண்ணிட்டு வீல் சேர் கொடுத்தாங்களே மேடம் 500 ரூபா கொடுத்துட்டாங்க, நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், ஜிபே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. அப்போ ஜிபே பண்ணிடுறேன்னு சொல்றவன் உங்ககிட்ட அதுக்கு நடுவில் அவன் செயினை எடுத்திருந்தான்னா, செயினை எடுத்திருந்தால் ஒரு செயின், ஒரு வளையல், ஒரு மோதிரம் 9.5 சவரனுக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இந்த நகையை இங்க கொண்டு வந்ததுக்கு உண்டான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. பாதி தூரம் இங்கேயே வந்து தேடி பேக்கை பிடிச்சி அங்கேயே கூட்டிட்டு போய் காரை எடுக்கிறதுக்கு முன்னாடி சார் காருக்குள்ள இருந்து சார் எடுத்துட்டாருன்னா ஒரு லாஜிக் இருக்கும். காரை எங்க போய் பார்க் பண்ணாங்க, எத்தனை செகண்ட்ல வந்தாங்க, அதுக்குள்ள அங்க இருக்கவங்களை கேட்டுருக்கலாம். நீ போயிட்ட, அப்போ உன்கிட்ட காரை கொடுத்து அங்க பிரச்சனை பண்றவன் செயினையும் பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிட்டு 10 சவரன் செங்கிலி இன்னைக்கு என்ன விலையாயிடுச்சு, 10 சவரன் நகை 9 சவரன். அப்போ அதை வச்சிருக்கவன் உங்ககிட்ட 400 ரூபாய்க்கு தகராறு பண்ண மாட்டான். ஒண்ணு, நீங்க உங்களோட கிளைண்ட் மூலியமா இன்னைக்கு இருக்க சமூகம் ஒரு சின்ன பிரச்சனைனா எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும்ன்றது இன்னைக்கு சர்வசாராதோட மனிதனோட இயல்பாயிடுச்சு. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் எங்க போனாலும் நீங்க ஒரு பெட்ரோல் பங்க்ல யார் அடிக்கிறவங்களா இருந்தா கூட எனக்கு அவர் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு சமூகத்துல ஆள் இருக்கு. அப்படின்னும் போது ஒரு டாக்டர் அவங்களுக்கு எவ்வளோ கிளைண்ட் இருப்பாங்க, அவங்க ஒரு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன் இப்போ தலைமைச் செயலகத்திலேருந்து வந்துச்சுன்னு பல பேர் சொல்றாங்க. செக்ரட்டரியேட்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க, அவங்க கொடுத்த ப்ரெஷர். அது வந்து இது வரைக்கும் எல்லாரும் சொல்ற மாதிரி அதை உறுதிப்படுத்துறதுக்கு உண்டான எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. ஆனால் ஒரு பெரிய செல்வாக்குள்ள மனிதர், ஒன்று பொலிட்டிக்கல் பார்ட்டி, இன்னொன்று ஒரு அரசு அதிகாரி, உயர்ந்த இடத்துல இருக்க ஒரு அரசு அதிகாரி, யாரோ ஒருத்தர் அவங்க குடும்ப உறவினராக கூட இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு யாராவது அவங்க கிளைண்ட்டாக கூட இருக்கலாம். அவங்க வந்து கால் போயிருக்காங்க, எஸ்பி கிட்ட பர்சனலாக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஜுவல்ஸ் சொல்லிட்டு. உடனே எஸ்பி அடுத்த செகண்ட் பார்த்தோன்னு நினச்சா ஆமாம் 2 o'clock 1 o'clock இங்கே ஒரு கால்ஸ் வந்திருக்கு, ஏற்கனவே கண்ட்ரோல் ரூம்ல இருந்து. ஆமாம் கண்ட்ரோல் ரூம்ல வந்து கால் வந்திருக்கு, நீங்கள் உடனே ஸ்பெஷல் டீம் போடுறேன்னு. இதில் வேடிக்கை என்னன்னா, இந்த காவல் நிலையம் திருப்புவனம் காவல் நிலைய ஆய்வாளருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது தெரியாது. இல்லை இப்போ 100க்கு கால் பண்ணி கண்ட்ரோல் ரூம் போகுது இல்லைங்களா, கண்ட்ரோல் ரூம்ல இருந்தே அந்த ஸ்டேஷன் அது எந்த ஸ்டேஷன் லிமிட்ல வருதுலாம் பார்த்தாங்க நீங்க சொல்றீங்க. ஆமா, அப்போ அந்த இன்ஸ்பெக்டருக்கு எப்படி தெரியாம இருந்திருக்கும்? அதாவது நீங்க சிட்டிக்குள்ள அப்படின்னு வரும்போது ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. இப்போ அங்க வந்து எப்படின்னு கேட்டா அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல இருப்பாங்களான்றது சொல்ல முடியாது. ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வரும்போது அது டிஎஸ்பி ஐயா ஃபாலோ பண்ணிக்கிறேன்ட்டாங்க. ஓகே, அங்கெல்லாம் ஐயா தானே சொல்லுவாங்க, டிஎஸ்பி ஐயா ஃபாலோ பண்ணிக்கிறேன்ட்டாங்க. உடனே அவர் ஸ்பெஷல் டீம் அனுப்பிச்சிட்டாருன்னு. இப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த விஷயத்துல அடிச்சு கொன்னுட்டாங்க. கொலை, இதுதான் சரியான வார்த்தை, கொலை பண்ணிட்டாங்க. ஆனா காவல்துறை தரப்புல அவங்க குடும்பத்தினர் மேலதிகாரிகள் சொல்லி தான் ஒபே மை ஆர்டர் அப்படின்றது மாதிரி தான் பண்ணாங்க. இது லாஜிக் இல்லாத ஒரு வார்த்தையா இருக்கு. என்னன்னா, ஒன்னே அவங்கிட்ட நகை எதனா வச்சிருக்கானா விசாரியா 2 தட்டின்னு தான் சொல்லுவாங்க. அவனை அடிச்சு அவனை கொலை பண்ணி அவனை சாகும் வரை சித்திரவதை பண்ணி அடிக்கிறது வேற, சித்திரவதை பண்றது வேற, பயமுறுத்துறது வேற. டேய் ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு ரோட்ல கூட்டு போயிடுவேன் அப்படின்றது பயமுறுத்துறது. அதுவும் ஹியூமன் ரைட்ஸ் மீறல் தான், மனித உரிமை மீறல் தான். அதுவும் சிறுநீர் போகாம வெளியே அவனை அடைச்சி வைக்கிறதும் மனித உரிமை மீறல் தான். உனக்கு தண்ணி கொடுக்காம
இருக்கிறதும் மனித உரிமை தான். 4 பேருக்கு நேரம் அவன் சட்டையை பிடிச்சி கிழிக்கிறதும் மனித உரிமை மீறல் தான். எப்படி நடந்தாலும் மனித உரிமை மீறல் தான். இத்தனை மனித உரிமை மீறலையும் நடத்தி இப்போ இதுல வேடிக்கை என்னன்னா 5 பேரை பிடிச்சிருக்காங்க. அதுல ஒரு பையனை மட்டும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. டிரைவரை சொல்றீங்களா? நீங்க சொல்றது போலீஸ். போலீஸ்ல ராமச்சந்திரன் அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. இந்த காரை பார்க் பண்ண அந்த அருண்குமார் கூட 3 அந்த போலீஸ் ஸ்பெஷல் டீம் வந்து அங்க இருந்த 4 பேரையும் பிடிச்சிருக்காங்க. அந்த ஒரு பையனை மட்டும் அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இதை வந்து இந்த நேர்காணல் மூலியமா தான் நம்ம சொல்றோம். இது வரைக்கும் சொல்ல அந்த ஸ்பெஷல் டீம்ல இருந்தாங்கல்ல, புண்ணியம் பண்ண காவலர்கள் சிறையில் இருக்காங்கல்ல, அவங்கள ஒருத்தரோட சமூகத்தை சார்ந்தவர் அவர். அதனால அனுப்பியிருக்காங்க. அவரை ஒருத்தரை மட்டும் அனுப்பிட்டாங்க. நீ மட்டும் போயிடு அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் அவர் எடுத்தவரா இருக்கக்கூடாதா? இல்லை, இப்போ அவரு எல்லாம் வந்து எப்படின்னா, இப்போ இந்த அஜித்குமார் கிட்ட வேலட் பார்க்கிங் கொடுக்கும் பொழுது அங்க கூட இருந்த செக்யூரிட்டியாவோ இல்லை அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்த நபர்கள்ல ஒருத்தர் அவரு. ஆமா. ஓகே. இந்த காரை பார்க் ஏங்க கார் கீயை கொடுத்து எடுத்துட்டு 3 கிலோமீட்டர் கூடியா பார்க் பண்ணிட்டு வாடா நான் சொல்லுவான். எவனாது நான் பாக்ஸ் இந்த ஹோட்டலா அது பப்பா நைட்டு வந்தோன்னு எடுத்து போய் 3ஆவது தோரில் இடம் இல்லாம விட்டுட்டு வரதுக்கு. கோயில் பொட்டல்ல இருக்கு. டே வண்டியை தூக்கி அப்படி அந்த நிழல்ல வண்டியை நிப்பாடுறா அப்படின்னா கண்ணதில் தான் பார்க்க போறான். காரை விட்டுறேன், என்னடா பின்னாடி எதுக்குடா நீ திறக்கிற அப்படின்னு இவன் கேட்க போறான். ஏன்டா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பழைய குற்றவாளிகள் எவ்வளவு அடிச்சாலும் ரெக்கவரி கொடுக்க மாட்டானுங்க. அதாவது கிரைம் அக்யூஸ்ட். ஓகே. அவன் அந்த ஸ்டேஷன்ல இருந்து எப்படி தற்கொலை பண்ணிக்கலாம், எப்படி நம்ம ஓடலாம், இதுக்கு மேல என்ன சித்திரவு பண்ணீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்து கிழிச்சிக்கலாம் ஆனுவான். அப்படி இல்லைன்னா அங்க சீப் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பான். அந்த சீப்பை வச்சு கழுத்து கை கால்லாம் அறுத்துப்பானுங்க. இவங்க எல்லாம் கிரைம் அக்யூஸ்ட், தொடர் குற்றவாளி. அதாவது சரித்திர பதிவேற்று குற்றவாளின்றது அவங்க பதிவுல ஏத்துறதுனாலதான் தொடர் நொட்டோரியஸ் அக்யூஸ்டா இருக்காங்க. அப்படின்னா அவன் என்ன அடிச்சாலும் சொல்ல மாட்டான். அவன் 20 சவரன் அடிச்சிருப்பான், 10 இடத்துல செயின்ஸ் நாசிங் பண்ணியிருப்பான். எவ்வளவு அடினாலும் தாங்குவாங்க. 10 இடத்துல செயின்ஸ் நாசிங் பண்ணியிருப்பான். சார் 4 இடத்துல தான் சார் பண்ணேன், அவ்வளோதான் சார் முடிஞ்சிச்சு சார் அப்படின்றான். டேய் இன்னும் எதனா பண்ணியா? இல்லை சார் அவ்வளோதான் சார்ன்றான். எங்கடா வச்ச? அதெல்லாம் அப்பயே செலவு பண்ணிட்டேன், அங்கே வச்சேன், இந்த கடையில் வச்சேன், அந்த கடையில் வச்சேன் அப்படின்னு சொல்லுவானுங்க. அதை ரெக்கவரி காட்டிடுவாங்க. இப்போ இவன் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் அக்யூஸ்டே கிடையாது. அப்போ இவன் இவ்வளோ அடியை பொறுத்துக்கிட்டுலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுதானே ஏன் காவல்துறையினருக்கு தெரிய மாட்டேங்குது? இவ்வளோ அடி வாங்கி ஒரு 10 சவரனுக்காக, 10 சவரன்கிறது நமக்கு அப்புறம் வருதுன்னு ஒரு செயின் 2 செயின் சொல்லியிருப்பாங்க. ஒரு 2 செயினுக்காக ஒரு மனுஷன் இவ்வளோ அடி தாங்குவானா? அப்ப இவ்வளவு தாங்குறான்னா இவனுங்கன்னு சொல்றதுதான் சரியான வார்த்தை. இவர்கள்ன்றதை இவங்களுக்கு மரியாதை இல்லை. இவனுங்கன்னு சொல்றதுதான் இவனுங்களுக்கு சரியான வார்த்தையா இருக்கும். இவனுங்க எல்லாருமே நீங்க இவனுங்க ப்ரீவியஸ் பாத்தீங்கன்னா, இவனுங்க காவல்துறை வேலைக்கு வந்ததே இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக தான் இருக்கும். கோட்ரஸ் அனுபவிப்பானுங்க. நீங்க டிக்ளேர் பண்ணி பாத்துக்கலாம். இவனுங்க ஒருத்தன் கூட சொந்த வீட்டுல இருக்க மாட்டான். கோட்ரஸ் அனுபவிக்கணும்னுக்காக வந்திருப்பானுங்க. வேற எங்கேயாவது இருக்கும் இவனுங்களுக்கு வீடு ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கும். காவல்துறையில என்னென்ன சலுகை இருக்கோ எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. பஸ்ல 5 ரூபாய் டிக்கெட் கூட போலீஸ்னு சொல்லிட்டு போற கேட்டகரி தான் இருப்பானுங்க இவனுங்கெல்லாம். புரியுதுங்களா? ஸ்டேஷனுக்கு வந்தா இவனுங்கெல்லாம் எப்படின்னா, இப்படி நீங்க இப்போ ஒரு அதிகாரிகிட்ட போறீங்க, சார் உங்க பேர் என்னன்னு கேட்க முடியாதுல்ல. உங்க அதிகாரிய கேட்க முடியுமா? ஒரு அதிகாரிய கேட்க கூடாதுன்றதுக்கு தான் அவனுக்கு நேம் பிளேட் வச்சிருக்காங்க. இவனுங்கெல்லாம் எப்படின்னா நேம் பிளேட்டை பார்த்தாவே எதுக்குடா பார்த்தேன்னு சொல்லிட்டு அடிக்கிற கேட்டகரி இவனுங்க. இவனுங்க பண்ண தப்புக்கு தானுங்க ஒரு நாட்டோட முதல்வர் நேத்து ரொம்ப ரொம்ப சாரின்னு கேட்க வச்சிட்டானுங்க. இவனுக்கு தானே அதுக்கு காரணமே. அவர் கட்டுப்பாட்டுல இருக்கிற துறை தானே அவர். ஆமா, ரொம்ப ரொம்ப சாரின்னு கேட்க வச்சதே இவர்னால தானே. அதுக்கு காரணகர்த்தா இவனுங்க தானே. போய் 100 அக்யூஸ்ட கொடுக்குறாங்க, போய் அவன்கிட்ட எதனா ரெக்கவரி பண்ண முடிஞ்சா பாரு, அவன் அந்த ஜுவல்ஸ் எடுத்துட்டானான்னு கேளு, இல்லை வேறனா எடுத்தோன்னு தெரியும்னா நான் 24 மணி நேரம் கண்டினியூஸா அடி வாங்குற உடம்பா எடுத்தானா போறான், இல்லைன்னா போறான் 10 சவரன் நகையை. ஆனா 24 மணி நேரம் எங்கடா 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 எங்கடான்னு கேட்டா இவன் ஒரு இவனை கிளர்னா, ஒருவேளை எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு மருத்துவ அவங்கள 2 நாள் பொறுத்து அவங்கள மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தியிருக்காங்க போலீஸார. அவங்கள அன்னைக்கே மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தியிருந்தா இவனுங்க என்ன போதைக்கு அடிக்ட் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு சுயநனவோட இருக்கவன் எப்படிலாம் ஒருத்தன் அடிப்பானுங்களா? 2வது நாள் 1 மணிக்கு அரெஸ்ட் பண்ணி 3 மணிக்கு கொண்டு போய் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி தானே சிறையில் அமைச்சிருக்காங்க. முதல் நாளே செக் பண்ணி தான் இவனுங்களாம் என்னென்ன போதை போட்டிருக்கான்னு தெரியும்ல. மனசாட்சி, தன் தம்பி கூட பிறந்திருப்பான், சகோதரி கூட பிறந்திருப்பான், அக்கா பசங்க இருப்பான், தம்பி பசங்க இருப்பான், தன்னுடைய மகன் இருப்பானுங்க. அப்போ இது எந்த சிந்தனை இல்லாம அவனை
கொடுமையா தாக்கியிருக்காங்க. ஒண்ணு மேலதிகாரிகள் சொல்லி தானே எங்க வீட்டுல இருக்கவங்க செஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு காவலரோட மனைவி வந்து சொல்றாங்க. காவல்துறைக்கு வேலைக்கு வரும்போது போய் சுற்றுன்னு சொல்லிட்டு துப்பாக்கி கொடுத்து விட்டா எல்லாரையும் போய் சுட்டுருவாங்களாமா? மேலதிகாரி சொல்லிட்டானா? மேலதிகாரி மூளை இல்லாம சொன்னா எல்லாம் செய்துவானுங்களாமா? பேண்ட்ல ஜிப்பு போடாம வாடான்னு சொன்னா மேலதிகாரி சொன்னா போய் கேட்டுருவானுங்களா? அப்ப இது மட்டும் மேலதிகாரி பிரஷர் உண்டு. அது அவனுங்களுக்கு மட்டும் இல்ல, காவல்துறை எல்லாருக்கும் உண்டு. அதுக்காக கொல்லுன்னா சொல்றாங்க. ஏய் ஒழுங்கா அக்யூஸ பிடிக்கலாம், உனக்கு மெமோ கொடுத்துரும். எத்தனையோ படத்துல பாத்துருக்கேன், உனக்கு 24 மணி நேரம் தான் டைம் அக்யூஸ பிடிக்கணும்னு வாங்க. கரெக்டுங்களா? உன்னை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க, அதுக்கு கொல்லுன்னா சொல்லுவாங்க. நீ என்ன பண்ணணும்? இது இவ்வளோ தூரத்துக்கு அவன் பிடிச்சியா ஸ்டேஷன்ல கொண்டு வந்து விட்டு, சார் அவன்கிட்ட ரெக்கவரி காட்டுங்க சார், இல்லை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மறுநாள் அவனுக்கு கஸ்டடி எடுத்துருக்கணும். இது எல்லாமே இல்லீகல் ஆயிடுச்சுல. ஸ்பெஷல் டீம்ன்றது பொறுத்தளவுக்கு ரெக்கார்டிக்கெல்லாம் வந்து எப்பயுமே வந்து போக மாட்டாங்க ஸ்பெஷல் டீம். அது எல்லா இடத்துலையும் இன்னைக்கு டிஜிபி வந்து பல அதாவது அதிகாரம் இல்லாத ஸ்பெஷல் டீம் எல்லாம் கலைச்சிட்டாரு. இவ்வளோ ஒரு மோசமாக ஒரு காவல்துறை ஏற்கனவே ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த குற்றவாளிகளே 9 பேர் சிறையில் இருக்காங்க, இன்னும் வராமல் இருக்காங்க காவலர்கள். அவங்கள பார்த்தாது நீங்க திருந்தணும்ல. எங்க அதுக்கப்புறம் தான் 24 நடந்திருக்குது. 24 நடந்திருக்குன்னா 2024 அதாவது 24ல ஒண்ணு கூட நடக்கல. 2024ல ஒண்ணு நடக்கல, ஒரு சம்பவம் கூட நடக்கல. அதை நம்ம நடந்திருக்குன்னு சொல்ற மாதிரி 2024ல ஒரு சம்பவம் கூட நடக்கல. 2021ல சீர்காழியில சத்தியவானன் ஒருத்தருக்கு நடந்திருக்கு. அதே 2021 தருமபுரி ராமநாதபுரத்துல மணிகண்டன், 2 இடத்துல மணிகண்டன், பரமத்தி வேலூர்ல மணிகண்டன் ஒருத்தருக்கு நடந்திருக்கு. அப்புறம் ராமநாதபுரத்தில் மணிகண்டன் ஒருத்தர். அப்புறம் 2023ல் 22ல் வந்து 4 இடத்துல நடந்திருக்கு. அதில் சென்னை தலைமைச் செயலகத்தில் விக்னேஷ் ஒரு சம்பவம். குதிரை ஓட்ட. ஆமாம், குதிரை ஓட்ட. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 2023ல் 3 இடத்துல நடந்திருக்கு. 2024 எதுவுமே நடக்கல. இதெல்லாம் நம்ம சொல்கிறதே கேவலம். இத்தனை இடத்துல நடந்திருக்குன்னு சொல்கிறதே கேவலம். இதுக்கு எதையுமே உதாரணம் காட்ட முடியாது. இனி நடக்காது. நடக்காத மாதிரி தான் காவல்துறை இருக்கணும். ஏன்னா இதுக்கு ஒரு மெயின் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டீம் அப்படின்னா அவங்க வந்து காவலர் மாதிரியே இருக்க மாட்டாங்க. அப்படி சொல்றீங்க. அவங்க தாடி வச்சுப்பாங்க, அவங்க யூனிஃபார்ம் போட்டுக்க மாட்டாங்க. குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு தான் அவங்கள ஸ்பெஷல் டீமாக வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க வந்து தன்னை வந்து ஒரு பெருசாக மிகப்படுத்தி நினைச்சுப்பாங்க. அவங்க தான், நாங்கள் தான் இந்த அக்யூஸ்டை பிடிச்சிட்டு வந்தோம், நாங்கள் தான் இதை பிடிச்சோம், உனக்குன்னா ஒரு ரிவார்டு தான் கிடைக்க போகுது. இப்போ பெரிய ஒரு உயிரே போயிடுச்சு. அவங்க உயிருக்கு அவங்களுக்கு பரிகாரம் பண்ணிட்டாங்க. அரசு சார்பில் அவங்களுக்கு பரிகாரம் பண்ணுறாங்க, ஏதோ கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்து எப்போ திருந்துறது? மேலதிகாரி சொல்லிட்டாங்க. அப்போ எந்த மேலதிகாரி சொல்லி இங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க? அப்போ இதுவும் வேற ஏதோ ஒரு மேலதிகாரி சொல்லி தானே ப்ரொடெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஒவ்வொரு காவல்துறை பணிக்கு வரும்போதே அதோட பலன்களை அனுபவிக்கிற மாதிரி தப்பு பண்ணால் அதுக்கு ஒன்று தண்டனை அனுபவிச்சு ஆகணும். இந்த வழக்கு சிபிஐக்கு போயிருக்கு. உண்மையாலுமே நிச்சயமாக இது வந்து அப்படியே விட மாட்டாங்க, காப்பாற்ற முடியாது. ஏன்னு கேட்டால் முதல்வருக்கும் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கு 5 பேர் பண்ணது. அதனால இனிமேட்டு வந்து அவங்க வந்து அந்த காவலர்கள் வந்து அஜித்குமார் குடும்பத்துக்கு எதிரிகள் கிடையாது, முதல்வருக்கு தான் எதிரிங்களா? அரசுக்கு தான் எதிரி. நேற்று நீதிபதி சொல்லியிருக்காரு, அரசு தன்னுடைய குடிமகனை கொன்றுச்சு அப்படின்னு இருக்காங்கல்ல. அரசு தன்னுடைய குடிமகனை, நாடு தன்னோட குடிமகனை கொன்றுச்சு. அதுக்கு வந்து இனிமேட்டு அரசு வந்து இந்த 5 பேரை பார்த்து, இப்போ செக்ரட்டரியேட்ல இருந்து கால் வந்த மாதிரி தெரியல, ஏதோ ஒரு அவங்களுடைய கிளையண்டோ பேஷண்டோ இன்ஃப்ளூயன்ஸ், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு. ஆனா அது யாரு, அந்த நபர் யாருங்கிறது நமக்கு இன்னும் வெளியே வரல. இல்ல எஸ்பி தான் வாயை திறக்கணும், டிஎஸ்பி தான் வாயை திறக்கணும், இல்ல அவங்க தரப்புல இருந்து தான் வாயை திறக்கணும். நன்றி சார். நன்றி.